இப்ப வழக்கு தொடுக்குறீங்க, கைது பண்ணிருக்கீங்க, விசாரணையில அம்பலப்பட்டு போகும். நீங்க செஞ்சது தானே சார் திமுக செஞ்சுச்சு. நீங்க இந்த பக்கம் செய்றீங்க, திமுக அந்த பக்கம் செய்யுது. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் சார் அதாவது சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பேசுறாரான்னா அதுவும் இல்ல, விமர்சனமாகத்தான் வைக்கிறாரு. இப்படி ஒரு அரசியலே தமிழ்நாட்டுல கிடையாது. உங்களுக்கு தான் வெக்கமே இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் குறித்த எந்த விதமான புரிதலும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் குறித்த அக்கறை இல்ல, தற்குறித்தனமா காசு வச்சுக்கிட்டு எதை வேணுமானாலும் செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு முதலமைச்சர் ஒருத்தர், முதல் போடுற அமைச்சர் ஒருத்தரா இருக்காரு. நீங்க ஒரு புதிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுல துவக்கி வச்சது யாரு? மாண்புமிகு ஜோசப் விஜய். அதற்கு பின்னால் இருந்தது யாரு? இந்த நிர்மல்குமார், இந்த ஆதவர்ஜுன், இந்த ஆனந்த் போன்றவர்கள் தான். அப்ப நீங்க துவக்கி வச்சுட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க திமுகவை குறை சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு அதுக்கான யோகிதை இருக்கா? முதல்ல ராத்திரி பூரா குடிச்சிட்டு வேட்டி அவிழ்ந்து போய் உள்ளாடையோட படுத்து கிடக்கிறவன் காலையில சுய ஒழுக்கம் குறித்து பாடம் எடுக்கிறான் சார். உங்க கட்சியை சேர்ந்த உதயசூரியன் சின்னத்துல நின்ன கடையநல்லூர் எம்எல்ஏவும் சீர்காழி எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு சாட்சியை பகிர்றாரு. இதுவரைக்கும் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? இதுவரைக்கும் வைகோவை கைது பண்ணி விசாரணைக்கு உட்படுத்துறீங்களா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம்பசி இணைகிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். காலையிலிருந்து பரபரப்பான ஒரு செய்தியாக பெண்ணாகரம், திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், அவிநாசினை தொடர்ந்து தாவேக்காவை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது மாற்று கட்சிக்கு செல்ல வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஒரு பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். முதல் கட்ட கருத்து உங்களுடைய பார்வை. உண்மையிலேயே இப்படி ஒரு பேரம் நடைபெற்றிருக்குமா என்கிற விசாரணையை காவல்துறை நடத்திட வேண்டும், அல்லது இது போன்ற செய்திகள் பரப்பப்படுகிறதா என்பதையும் காவல்துறை ஆய்வு செய்யணும். இப்ப இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? நேரடியாகவே அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சொல்றாங்களா, எங்களிடத்துல பேரம் பேசுறது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான், அவங்க தரப்புல இருந்து எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் ஆதாரம் எதுவும் இருப்பதாக சொல்லப்படவும் இல்லை. ஆதாரங்கள் இருக்குன்னு காவல்துறையும் அந்த விசாரணையில எடுத்துக்கொள்ளல. ஆனா கைது செய்யப்படுறாங்களா உடனடியாக சிலர் அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஆனா உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டிருக்கிற நடவடிக்கைங்கிறத நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இல்ல போராடமெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி தொடராது அப்படின்னு சொல்றத ஒப்பிட்டு இதை சொல்றாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. இல்ல சார், நான் தான் சொல்லி முடிக்கிறேன், என்ன கொஞ்சம் பேச விட்டுருங்க. நீங்க முதல்ல இதுக்குண்டான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத அரசு தரப்புல இருந்து சொல்லணும். அது இதுவரைக்கும் சொன்னாங்களான்னா இல்ல. சி.டி. நிர்மல்குமார் ஒரு கருத்தை சொல்றாருன்னு சொல்றீங்க இல்லையா, அவர் கூட நேரடியாக ஏதாவது சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பேசுறாரான்னா அதுவும் இல்ல, விமர்சனமாகத்தான் வைக்கிறாரு. அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் குறித்தும் முன்னாள் துணை முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் குறித்தும் விமர்சனத்தை தான் வைக்கிறாரே தவிர ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் சார், அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இருப்பதாக நான் உணர்றேன். அப்ப அந்த அடிப்படையில் தானே அவர் பதில் சொல்லணும். அந்த அடிப்படையில் அவர் பதில் சொல்லல. அவர் என்னவான்னா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி போற போக்குல ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போறாரு. ஓகே, காவல்துறை எந்த அடிப்படையில நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காவல்துறை என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறார்கள் கையிலன்றதும் ரொம்ப முக்கியம். அது எதுவுமே இதுவரைக்கும் பொது வெளிக்கு சொல்லப்படாம ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. நான் அப்படியே ஒரு 3 நாள் பின்னாடி போறேன். வைகோ தன்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னிடத்துல முதலமைச்சர் சொன்னாரு, உங்க கட்சியை சேர்ந்த உதயசூரியன் சின்னத்துல நின்ன கடையநல்லூர் எம்எல்ஏவும் சீர்காழி எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு சாட்சியை பகிர்றாரு. இதுவரைக்கும் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? இதுவரைக்கும் வைகோவை கைது பண்ணி விசாரணைக்கு உட்படுத்துறீங்களா? அப்போ நேரடியாகவே ஒருத்தர் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாரு.
பத்திரிகைகள்ல செய்தி ஆகிருக்கு. அவர் பேசுற அந்த அமைச்சர் காணொளி காட்சிகள் எல்லா இடத்துலயும் மன்னிக்கணும் தோழர், இடம்பெற்றிருக்கு. அமைச்சர் பேசுகிறார். ஆம், சொன்னது நடந்தது உண்மைதான். ஆனால் இதுல எங்க குதிரை பேரம் இருக்குன்னு கேக்குறாரு. விருப்பம் இல்லாதவர்கள் வர்றதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. சரி, இப்ப இங்க ஊத்தங்கரையில எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ண சொல்லி பேசப்பட்டதுல என்ன குதிரை பேரம் இருக்கு? இதன் அடிப்படையில நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க. அப்படியே நான் இந்த பக்கம் வர்றேன். இப்ப ஒருவேளை அப்படி ஒரு நடவடிக்கையே இல்ல அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்ல போறாங்க. காவல்துறை இப்ப தடுமாற்றத்துக்கு உள்ளாக போகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த நடவடிக்கையும் ஒப்பிட்டு பேசுறாங்க இல்லையா? அவர் சொன்னது எதன் அடிப்படையில்னா, இந்த அரசு ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த அரசு துவக்க நிலையிலேயே ஒரு நிலை தடுமாற்றத்தை சந்திக்கிறது. இந்த அரசால் நீண்ட நாட்கள் பயணிக்க முடியாது. இரண்டாவது, முரண்பாடுகள் பலவாறாக வருது. பொது உடைமை இயக்கங்கள் சில இடங்கள்ல முரண்படுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் சில இடங்கள்ல முரண்படுறாங்க. அடுத்து இந்த கட்சி, இந்த ஆட்சி, இவை அறுதி பெரும்பான்மையை இறுதி வரை பெறாமலேயே போகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இப்ப அந்த மேஜிக் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல 118, அந்த நம்பர் கொண்டு வருவதற்காக மெனக்கடுறாரு விஜய். அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அதனாலதான் இந்த ராஜினாமாக்கள் எல்லாம் நிகழுது. இதற்கு என்ன குதிரை பேரம்னு நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா, 70 கோடி ரூபாய் செலவு பண்ண மரகதம் குமரவேலு ராஜினாமாவை 4 நாள்ல பண்றாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? உண்மையிலேயே விஜய் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடும்னு ராஜினாமா பண்ணுதா? வைகோ தன்னுடைய கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு உதயசூரியன் சின்னத்துல சிம்பிள்ல கண்டெஸ்ட் சொன்னவங்களை கூப்பிட்டு நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நான் பேரம் பேசினது உண்மைதான்னு சொல்றாரு. அப்ப இது எதன் அடிப்படையில சார்? இதே வைகோ தான் சொல்றாரு, எங்க கட்சிக்கு போதுமான இடம் கொடுக்கல சார். 50% வெற்றி பெற்றிருக்காரு சார். அவரு 4 இடம் வாங்கி 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு சார். விசிகா 8 இடம் வாங்கி 2 தான் சார் ஜெயிச்சிச்சு. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5 வாங்கி 2 தான் சார் ஜெயிச்சிச்சு. இவங்க 50 விழுக்காடு வெற்றியை பெற்றுக்கிறாங்க. நீங்க சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற அதே நேரத்துல உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்க ராஜினாமா பண்ணணும்னு பெறீங்கன்னா, அப்ப அதுக்கு பின்னால குதிரை பேரம் நடக்கலையா? சோஃபா உங்க வீட்டுக்கு வரலையா? சோஃபா வராம ஆதவர்ஜுன் வந்தாரா? வழக்கு தொடுப்பேன்னார்ல வைகோ. இத்தனை நாள ஏன் வழக்கு தொடுக்கல? அன்னைக்கு சொன்னார்ல பொதுக்குழுல, நான் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போட போறேன்னார்ல, ஏன் இப்ப வரைக்கும் வழக்கு தொடுக்கல? சரி, அதெல்லாம் நான் ஒரு பக்கம் வந்துடுறேன். அவர் வந்து உண்மையினுடைய முகமாக, வாய்மையினுடைய அடையாளமாக திகழ்கிற தலைவர் அவரு. அவர் சொல்றதையே நம்ம நம்புவோம். அவர் சொல்வது எப்படிப்பட்ட உண்மைன்றதை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சிடி நிர்மல்குமார் சொல்றாரு இல்லையா, திமுக வந்து இவ்வளவு பெரிய குதிரை பேரத்தை செய்து அப்படின்னு என்ன ஆதாரம் சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் ராஜினாமா பண்ணா சரி, உங்க கட்சிக்காரங்களை வந்து சொல்லுங்க. உங்க கட்சிக்காரங்களை வந்து சொல்லுங்க சார். பேசுனது யாரு, என்ன உங்கள்கிட்ட பேசினாங்க, பேரம் பேசியதன் மூலமாக பின்னால் நடத்தப்பட்ட அந்த உரையாடல்களினுடைய சாட்சி என்ன, அதை வந்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு போகிற போக்கில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது இருக்குல்ல, அது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் கூட சொல்லலாம், விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். என்ன வந்து விலை பேசினார் விஜய், ஏன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலை பேசினார் விஜய் சொல்ல முடியும் தானே? அப்ப யார் வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய செய்தியை சொல்வது அல்ல அமைச்சரினுடைய வேலை. ஆதாரப்பூர்வமாக அமைச்சர் பேசணும். இப்ப வழக்கு தொடுக்குறீங்க, கைது பண்ணிருக்கீங்க, இது விசாரணையில் அம்பலப்பட்டு போகும். இது வந்து இந்த அமலாக்கத்துறை வழக்கு மாதிரி சார், தடாலடியாக கைது நடவடிக்கை, அதுக்கப்புறமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண முடியாத நிலைமை அமலாக்கத்துறைக்கு வருது இல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த கேஸ்ல நீங்க வரும் பாருங்க. ஏன்னா வழக்கு முறையாக நடக்கல இல்லையா? வழக்கு பதிவுன்றது முறையா நடந்துச்சா? எஃப்ஐஆர் வந்து முறையா போடப்பட்டுச்சா? இல்ல, தடாலடியாக போடப்பட்டு கைது நடவடிக்கை. அது எப்படி சார் ஒரே நாளுக்குள்ள எல்லாமே இமீடியட் எஃபர்ட்ல நடக்குது? 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சி தலைவர் சாட்சி பகிர்றாரு சார். அதன் பிறகு விஜய் அவரை அழைச்சு, இல்ல இப்படி சொன்னது நீங்க தப்பு, இப்படி சொல்லிடாதீங்க, ரொம்ப சங்கடமா போயிடுச்சு, நம்ம பேசினதெல்லாம் என் வெளியில சொன்னீங்கன்ன பிறகு விஜய் சொல்லல, நான் சொன்னேங்கிறாரு. யார் சொன்னா என்ன? ராஜினாமா பண்ண சொன்னது குதிரை பேரம் தானே. அப்புறம் விஜய் சொல்லல, நான் தான் போய் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இப்ப இதையே நீங்க விசாரணைக்கு உட்படுத்தல, இதையே வழக்கு பதிவு பண்ணல. அப்போ உங்களோடு பக்கத்தில் இருப்பவர்களை நீங்க விசாரிக்க மாட்டீங்க. ஏன் அதிமுகவினர் ரிசைன் பண்ணாங்களா, அதுக்கே நீங்க வழக்கு போடல? வழக்கு பதிவு சொல்லி கேட்கிறாருல எடப்பாடி பழனிசாமி. இல்ல தெளிவா சொல்றாரு. பேரவைத் தலைவர்கிட்ட மனு கொடுத்துட்டாருல, அதையே நீங்க விசாரணைக்கு உட்படுத்தல. ஏன் மரகதம் குமரவேலும் அதே போல எஸ்கி சுப்பையா உட்பட விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் எல்லாரும் ராஜினாமா பண்ணாங்கல்ல, ஏன் ராஜினாமா பண்ணாங்க? நீங்க வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்துங்க. அதன் பின்னால் நடத்தப்பட்ட பேரன் அவங்க போனை பூரா நீங்க டேப் பண்ணுங்க, அவங்க போன் ரெக்கார்டை பூரா எடுங்க. யார்கிட்ட போன் பேசினாங்க எடுங்க சார். நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் 10 நாளா யார்கிட்ட பேசியிருக்காரு எடுங்க. இவரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் யார்கிட்ட பேசியிருக்காரு
எதன் அடிப்படையில் அந்த ராஜினாமா நடந்துச்சு எடுத்து பார்த்துருவோம் வாங்கன்ற. அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்தா அது வழக்கு கிடையாது, அது குதிரை பேரம் கிடையாது, அது ஜனநாயக நடவடிக்கை. உங்களுக்கு எதிராக இருந்தா அது வழக்கு பதிவு செய்யப்படும்னா நான் ஒண்ணு சொல்றேன், திமுக செய்யலன்னு நான் இப்ப கூட சொல்லல, செய்திருக்கலாமா செய்திருக்கலையா அப்படிங்கறத திமுக தரப்புல இருந்து விளக்கம் சொல்ல போறாங்க, சட்ட ரீதியா அதை எதிர்கொள்ள போறாங்க. ஆனா அப்படியே செய்திருந்தால் கூட, ஒருவேளை அப்படி செய்ததாகவே வைத்துக் கொண்டால் கூட, நீங்க எப்படி உங்க பக்கம் இவ்வளவு அழுக்குகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு தவறுகளை வச்சுக்கிட்டு திமுக மேல எஃப்ஐஆர் போட முடியும்னு கேக்குறேன். நீங்க செஞ்சதுதானே சார் திமுக செஞ்சுச்சு, நீங்க இந்த பக்கம் செய்றீங்க, திமுக அந்த பக்கம் செய்யுது, அப்படித்தான் பொருள் கொள்ளப்படும். நான் இப்ப கூட திமுக செய்ததாகவும் சொல்லல, செய்யலன்னு சொல்லல. ரொம்ப கிளாரிட்டியா நான் என்ன சொல்றேன்னா, திமுக இந்த வழக்கை எதிர்கொள்ளும், வழக்கினுடைய திசை வழி போக்குல முடிவு பண்ணுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. ஆனா துவக்க நிலையே தப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய எம்எல்ஏ சொல்றாரு, இளையராஜா என்கிட்ட வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாங்க, கொலை பண்ணுன்னு என்ன மிரட்டினாங்க, என் குடும்பத்தை வச்சு என்ன மிரட்டினாங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததாக இந்த புகாரை கொடுத்திருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் பெண்ணாகரம், நாமக்கல் பல பகுதிகளில் இருந்து எம்எல்ஏக்கள் வந்து இந்த மாதிரி மிரட்டலுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு அமைச்சர் வந்து பேசுறாரு. இன்னும் தகவல் வந்துட்டு இருக்குன்றாரு, அவர் தகவல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப கேவலமான வேலையை திமுக பண்றாங்க, 35 கோடி ரூபாய் பேசப்படுது அப்படின்றாரு. 50 கோடி ரூபாய் பேசப்பட்டு விஜய் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதாக செய்திகள் 10 நாட்களாக உலா வருதா இல்லையா? வைகோ தான் அந்த காசை வாங்கிட்டாருங்கிற செய்தி வந்திருக்கா இல்லையா? வைகோவே பதட்டப்படுறாரா இல்லையா? 50 கோடியா, நான் 50 கோடியா வாங்கினேன் அப்படின்னு கேட்டு ஒரு கல்யாண வீட்டுல பேசினாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினாரா இல்லையா? நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் இப்படி ஒரு பேரம் நடைபெறவே இல்லை. இதுக்கு முன்பு அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி கூட தன்னுடைய சொந்த கட்சியினரை தக்க வைப்பதற்கு தான் அந்த வேலையை செஞ்சார். நான் அது நியாயம்னு சொல்லல. ஆனா எதிர்கட்சியில இருந்து ஆளை பிடிச்சிட்டு அவர் வரல. அவருக்கு என்ன போராட்டம்னு கேட்டா, ஓ பன்னீர்செல்வம் ஒரு தரப்பு, எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பு. ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு எம்எல்ஏக்கள் போயிடக்கூடாதுன்னு தான் கட்சி எம்எல்ஏக்கள் தாம் பக்கம் நிக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு வேலையை செஞ்சார் சார். இப்பவும் சொல்றேன், அது தப்பு தான். ஆனா அவர் கட்சிக்குள்ளதான் அந்த வேலையை செஞ்சாரு. குதிரை பேரத்தை அவர் வெளியில போய் செய்யற, அதுக்காக அது நியாயம்னு நான் சொல்லல. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த அரை நூற்றாண்டு காலத்துல இப்படி ஒரு அரசியலே தமிழ்நாட்டுல கிடையாது. உங்களுக்கு தான் வெக்கமே இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் குறித்த எந்த விதமான புரிதலும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் குறித்த அக்கறை இல்லை, தற்குறித்தனமா காசு வச்சுக்கிட்டு எதை வேணுமானாலும் செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஒருத்தர், முதல் போடுற அமைச்சர் ஒருத்தரா இருக்காரு. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு விலையை பிக்ஸ் பண்றாங்க. பிக்ஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க பர்ச்சேஸ் ஜரூரா நடக்குது சார், தீவிரமா நடக்குது கொள்முதல், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொள்முதல் தமிழ்நாட்டுல. இது முன்னாடி வட இந்தியாவில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பீகார்ல நடந்துச்சுன்னாங்க, ராஜஸ்தான்ல நடந்துச்சுன்னாங்க, உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சுன்னாங்க, ஏன் இந்த பக்கம் கர்நாடகாவில கூட நடந்துச்சுன்னாங்க. தமிழ்நாட்டுல அந்த வாடகை காற்று வீசவே இல்லை. நீங்க ஒரு புதிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுல துவக்கி வச்சது யாரு? மாண்புமிகு ஜோசப் விஜய். அதற்கு பின்னால் இருந்தது யாரு? இந்த நிர்மல்குமார், இந்த ஆதவர்ஜுன், இந்த ஆனந்த் போன்றவர்கள் தான் இல்லையா? அப்ப நீங்க துவக்கி வச்சுட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க வந்து திமுகவை குறை சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு அதுக்கான யோகிதை இருக்கா? முதல்ல நீங்க அதை பேசலாமா? முதல்ல ராத்திரி பூரா குடிச்சிட்டு வேட்டி அவுந்து போய் உள்ளாடையோட படுத்து கிடக்கிறவன் காலையில சுய ஒழுக்கம் குறித்து பாடம் எடுக்கிறான் சார். விடிந்ததற்கு பிறகு சுய ஒழுக்கம் என்றால் என்னவென்று தெரியுமா? நம்மை தகவமைத்துக் கொள்வதற்கு செல்ஃப் டிசிப்ளின் மிக முக்கியமானதாக இருக்கிறதே. நேத்து நைட்டு நீ எங்க கிடந்த? சாக்கடைக்கு பக்கத்துல உள்ளாடையோட கிடந்த இல்லையா? உனக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. அப்படிதானே நம்ம பேசுவோம். செருப்பை கொண்டு அறைவோமா அறைய மாட்டோம்ல? குடிகார பயல ராத்திரி பூரா குடிச்சுட்டு போதையில உருண்டு கிடந்துட்டு இன்னைக்கு காலையில வந்து சுய ஒழுக்கம் குறித்து எனக்கு பாடம் எடுக்கிறேன். அயோக்கிய நாயன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா சார் இயல்பான மொழியில? இப்ப இந்த அமைச்சர் பேசுறது எப்படி சார் இருக்கு? குதிரை பேரம்னா என்னன்னு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? நான் சொல்லலங்க ஐயா, நான் சொல்லல குதிரை பேரம்னு. உடனே வைகோ மாதிரியான ஆட்கள், வைகோ மகம் மாதிரியான ஆட்கள் கோவப்படுறாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங்னா அப்ப கேமல் ட்ரேடிங் என்ன சொல்றது அப்படின்னா, ஐயா உங்களுக்கு தான் தெரியும் இது என்ன மாதிரியான ட்ரேடிங். ஏன்னா சோஃபா 6 சீட்டரா 8 சீட்டரா 4 சீட்டரா வாங்கினவங்களுக்கு தானே தெரியும், வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணன் திரும்ப சொன்னார் ஹார்ஸ் ட்ரேடிங். ஒரு பிரதான தொலைக்காட்சியில் தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம், மரியாதைக்குரிய அண்ணன் அபுபக்கர், இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் தான் சொன்னாரு, நாங்க போனதுனாலதான் ஹார்ஸ் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணப்பட்டதுன்னு. அப்ப அதுக்கு என்ன பொருள்?
ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை நாங்க போய் தடுத்து நிறுத்தணும்னு அண்ணன் சொல்றாரு இல்லையா, அந்த லீடுல இருந்து நான் பேசுறேன். அப்ப ஹார்ஸ் ட்ரேடிங்ன்றத இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டாங்களா? கிடையாது இல்லையா? டீலிமிட்டேஷன் எப்ப கேள்விப்படுறோம்? இப்ப இந்த மோடியினுடைய ஆட்சியில தான் நம்ம கேள்விப்படுறோம். செல்லா காசுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? 5 பைசா 10 பைசா செல்லாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். செல்லா காசுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி ஒரு வார்த்தைய மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் குதிரை பேரம்னா என்னன்னு தெரியாது. இப்பதான் சமீபமா கேள்விப்படுறோம். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுனா என்னன்னு தெரியாது. இப்பதான் சமீபத்துல கேள்விப்படுறோம். இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் களம் அமைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம். நன்றி தோழர், நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.